பசங்களா ரெடியா இருங்க, அந்த பையன் எப்பனாலும் வருவான் சரிங்களா? சொதப்பிடக்கூடாது. அதெல்லாம் பக்காவா பண்ணிடலாம் மேம். பையன் எங்க வந்துட்டு இருக்கான்? ஹெட் மாஸ்டரை பார்த்துட்டானா மேம்? இப்பதானே ஹெட் மாஸ்டர்கிட்ட பேசினேன். அந்த பையன் எங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கானா. அதனால எல்லாரும் வந்துட்டு சத்தம் போடாம அந்த பையனை வெல்கம் பண்ணுங்க சரிங்களா? இதான் பேசுனீங்களா? வேற என்ன நலமா விசாரிப்பாங்க? அப்படி இல்ல மேம், ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தீங்களா? அதான் அந்த பையன் கிளம்பிட்டானோன்னு நினைச்சேனா. வந்த முத நாளே கிளம்புவாங்களோ? நீ வந்து அப்படிதான் கிளம்புனியோ? காலேஜ் ப்ரொசீஜர் என்னன்னு உனக்கு தெரியும் தானே? எத்தனை வருஷமா இங்க படிச்சிருக்க, எத்தனை செமஸ்டர் எக்ஸாம் எழுதியிருக்க, அப்புறம் எப்படி வந்துட்டு அவன் போவான்? என்ன நீ வந்துட்டு இங்க காலேஜ்ல இருக்க, தூங்கிட்டு இருப்பியோ கிளாஸ்ல? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கொதிக்கிறீங்க மேம்? உங்க அழகான முகம் பாருங்க, இப்படி வந்து பிங்க் கலர்ல மாறிடுச்சு. அப்புறம் அந்த பையன் வரும்போது நீங்க அழகா இருக்க வேணாமா? அதனால நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. கூல் கூல். ஏன் நிலா, என்ன நக்கல் பண்றியா நீ? வரட்டும், அந்த பையன் வரட்டும், அப்பா நான் உன்னை பாத்துக்கிறேன். ஏன் நிலா, அவங்களே சும்மா தான், நீனும் அம்பளுக்கு நீனே வந்துட்டு உன்னோட இமேஜ் டேமேஜ் பண்ணிக்க போறியா? சும்மா இரு கொஞ்ச நேரம். ஏய் ஜெசிகா, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? என்ன நிலா முதுக ஏதோ சொரிஞ்சிட்டு இருக்கியே என்ன? ஒன்றும் இல்லை மேம், நான் எதுவும் பண்ணல. அவனா ஏதாவது சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்க இவங்க. சே. ஏன் நிலா ஜெசிகா, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா? கிளாஸ் நடுவில் நொய்னு பேசிட்டே இருக்கீங்க. கிளாஸ் அமைதியா இருக்கணும் உங்களுக்கு சொல்லி தரலையா யாரும்? என்ன பழக்கம் வளர்க்குறீங்க? எப்போ பார்த்தாலும் நொய்னு பேசிட்டு தான் இருக்கீங்க. கேண்டீனையும் பேசுறீங்க, கிளாஸ் ரூம்லையும் பேசுறீங்க. உங்க வாய் ரெண்டு பேர் வாயும் வந்துட்டு சத்த நேரம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி இருக்காதாக்கும். அஸ்வினி, கேண்டீன்ல உட்காந்து நீ பண்ண அமுக்குவா, அதனால உன் வாய் வந்து க்ளோஸா இருக்கும். அதுக்காக நாங்களும் உட்காந்து 4-5 பண்ண உட்காந்து அமுக்கிட்டு இருக்க முடியுமா ஒரே நேரத்துல? ஏவ்ல இப்ப எதுக்கு கிளாஸ்ல எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன் பண்ண அமுக்கிறத? வாய முடி நீ. உண்மை வெளில வந்துருச்சுன்னு அசிங்கமா இருக்கும். கிளாஸ் முன்னாடி அந்த புது பையன் வந்து அவன் முன்னாடியே நாங்க சொல்லுவோம் நீ பண்ண அமுக்கிறத. அப்படி மட்டும் சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நடக்கிறதே வேற. நீ மட்டும் எங்களை சொல்லணும், உன்ன சொன்னா உனக்கு கோவம் வருதோ? இப்படிதான் எங்களுக்கும் இருக்கும். சரி விடு அஸ்வினி, இவளு கடக்கால இவளு இப்படிதான் பேசிட்டு போகலாம். அந்த புது பையன் வர டைம் ஆச்சு, இவளுக்கிட்ட பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். என்ன சரியா? திரும்பங்கிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ, மே கமிங் மேம்? எஸ் கம் இன். குட் மார்னிங் மேம், நான் தான் மியான், புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட். வெல்கம்பா, உன்னை பத்தி பிரின்சிபல் சொன்னாரு. வெல்கம், வா உன்னோட சீட்ல உட்காருப்போ. பையனை பார்த்தாலே நல்லா படிக்கிற பையன் மாதிரி இருக்கான். ஆமா பாரதி, அமெரிக்காவிலே வளர்ந்துருப்பான் போல, பளபளன்னு இருக்கான் பாரு. ஆமா நிலா. சரி சரி, ஒரு ஹாய் சொல்லுவோமா? பொண்ணுங்கள்ட்ட பேசுவானான்னு தெரியலையே, இருந்தாலும் சொல்லி பார்ப்போம். இல்ல வேணாம், அந்த அஸ்வினியும் பாக்கியாவும் முதல்ல சொல்லட்டும், அப்புறம் பார்ப்போம். அதுக்கு எப்படி என்ன ரெஸ்பாண்ட் பண்றான்னு பார்ப்போம் முதல்ல. இதுவும் சரிதான், பின்னாலும் 2 பேர் ஸ்கோர் பண்ணுவாங்க, பார்க்கலாம். ஹாய் சொல்லி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் ஆயிடுவோம், அந்த எல்லாம் முந்தி வைக்கிறது போல. சரியா? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். நம்மள பேசிக்கிட்ட மாதிரி தான் பண்றாள். நடக்கட்டும். இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. இன்னைக்கு உனக்கு நடக்கும்னு நினைச்சா கடைசியில் அது பாக்கியாவும் அஸ்வினியும் தான் மாட்டிப்பாளுன்னு நினைக்கிறேன். ஒரு டவுட், இங்கதான் எல்லா இடமும் ஃபில்லா இருக்கு, அந்த பையன் எங்க உட்காருவான்? ஆமால, இடமே இல்ல, ஆல்ரெடி நம்மளே எல்லாமே ஃபில்லா இருக்கும். எங்க உட்கார வைப்பாங்க? அமெரிக்கால வேற படிச்சிருக்கான், தரையிலாலும் உட்கார வைக்க மாட்டாங்க. ஒருவேளை ஸ்பெஷலா ஏதாவது ஏற்பாடு பண்ணி தனியா ஒரு பெஞ்ச் போட்டு உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையனுக்கு வேற வந்துட்டு இங்க உள்ள கிளைமேட் எல்லாம் ஒத்துக்குதானும் தெரியல. அமெரிக்கால படிச்சுட்டு இந்த ஆண்டிப்பட்டிலேயே வந்து அவன் காலேஜ்ல வந்து சேரணும். அவனோட இதை பாரு, சே பாவம். தெரிஞ்சு அவனை தனியா தான் ஐசோலேட் பண்ணி தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு இங்க உள்ளதெல்லாம் எல்லாமே ஒத்துக்கணும் வேற. அது வேற நான் கொஞ்சம் கேள்விப்பட்டேன், அந்த பையனுக்கு சன்லைட்லாம் ஆவாதான். ஓ, இது வேற இருக்கா? இன்னும் நிறைய மர்மமா நிறைய சொன்னாங்க நிலா. பையன் யாரோடையும் சேர மாட்டானா, தனியா தான் இருப்பானா, சன்லைட்ல எல்லாம் வெளில வர மாட்டானா, இப்படி இருந்துச்சு நிறைய சொன்னாங்க. உண்மையா பொய்யானு தெரியல. முன்னாடி படிச்ச காலேஜ்ல நிறைய மர்மங்கள் நடந்துச்சாம், அதனாலயும் மேபி காலேஜ் மாறி இருப்பானோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்படி இருக்கிறவன் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பொண்ணுகள்கிட்டயே பேச மாட்டான். மேபி இருக்கலாம், பார்க்கலாம். அவளுக்கு தான் பேச போறாளுல்ல. மா ஜெசி, இவ்வளவு மேட்டர் தெரிஞ்சு வச்சுக்கிறியே, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இந்த மீனா மேம் இருக்குல்ல, இது எங்க அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க எது நடந்தாலும், காலேஜ்ல எது நடந்தாலும் எங்க அம்மாட்ட வந்து சொல்லிடுவாங்க. எங்க அம்மா என்கிட்ட சொல்லிடுவாங்களா, அதனால காலேஜ்ல நடக்கிறது கொஞ்சம் முக்கியமானதுல எனக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிடும். அவ்வளவுதான் நிலா. பெரிய ஆளா இருக்கியே ஜெசி. இன்னமும் அவளை எப்படி அவன்கிட்ட பேசலான்னு யோசிச்சுட்டு இருக்காளோன்னு எனக்கு தோணுது அஸ்வினி. அதுக்குள்ள நம்ம எப்படியாவது முந்திடணும். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? எல்லாருக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது போய் பேசிடணும். அந்த பையன் நம்மளோட தான் ஃப்ரெண்டா இருக்கணும். இல்லைன்னா வச்சுக்குவேன், நம்மளுக்கு இந்த கிளாஸ்ல இருக்கிற இந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் போயிடும். ஆமா, விட்டதை பிடிக்கிறதுக்கு இதுதான் நல்ல வாய்ப்பு. சரி, கிளாஸ் முடிஞ்ச உடனே இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இது வரைக்கும் இதெல்லாம் நடத்திருக்காங்க, அப்படி போய் நம்ம பேசலாம். சரியா? சடனா போயிட்டு நம்மளாம் பேசணும்னா என்னடா இந்த பொண்ணுங்க நம்மள்ட்ட வந்து திடீர்னு பேசுறதுன்னு நினைப்பான். இப்படி போய் பேசினா டவுட் வராது. வாக்கியா, இவ்வளோ மூளையா உனக்கு? நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. ஐயோ அஸ்வினி, நீ புகழாத. சீட் எது நீங்க சொன்னீங்கன்னா போய் பாருங்க மேம். பிரின்சிபல் சொன்னாங்கப்பா, உனக்காகவே வந்துட்டு நாங்க தனியா சீட் வந்து கொடுத்துருக்கோம். அதோ தெரியுதுப்பா, லாஸ்ட் ரோ, அங்க போய் உட்காந்துக்கிறேன். சரியா? ஏதாவது டிஸ்கம்ஃபர்டபுளா எதுனாலும் ஓப்பனா என்கிட்ட சொல்லு, நான் தான் இந்த கிளாஸ் அட்வைசர் உனக்கு. ஓகே மேம், கண்டிப்பா. சரிப்பா, போய் உட்காந்துக்க, நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். சரி மேம், பட் நீங்க என்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்றீங்கன்னு எதுவுமே சொல்லல, உங்களை பத்தி எதுவும் சொல்லல. அதுவாப்பா, நான் தான் பிசிக்ஸ் மேம் மீனா. இந்த கிளாஸுக்கே ஃபேவரட் டீச்சர் நான் தான், தெரியுமா?
உனக்கு போக போக நான் ஃபேவரட் டீச்சர் ஆயிருவேன். நான் கிளாஸ் கவனிச்சா தானே. என்னப்பா ஏதோ முணுமுணுத்துட்டு ஏதோ சொல்ற மாதிரி இருக்கே என்ன? இல்ல மேம், எப்ப நீங்க என்னோட ஃபேவரட் டீச்சரா மாறுவீங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. சரி, நான் என்னோட சீட்டுக்கு போலாமா? போப்பா போ. அப்பாடா சாமி. ரம்யா, அந்த பையன் பாரு நம்மளுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துருக்கான். ஆமா ஆமா, இனிமே கிளாஸ்ல எந்த டவுட்னாலும் அந்த பையன் போய் தான் கேட்க போறேன். அந்த பையனுக்கு தெரியுதா தெரியலையா, அந்த பையனோட ஃபேன் ஆயிட்டானா. அமெரிக்கால படிச்சுட்டு வந்திருக்கானாம்ல. இப்போ வந்துட்டு நல்லா டேலண்டான பையனா தான் இருப்பான். கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மார்க் அவன் தான் எடுப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பாக்கி அவன் வந்துட்டு பின்னாடி தள்ளிட்டு இவன் தான் வருவான். ஆமா ஆமா, அந்த கேரக்டர் வேறல்ல, அவ்வளவுதான். இன்னைக்கு காண்டா இருப்பா. சரி, கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டியா நீ? எப்போதும் பண்றது என்ன, டெஸ்க்கு கீழே புக் எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த டெஸ்ட் எழுதிக்கலாம். அந்த ஒரு தைரியத்துல நான் படிக்காம வந்திருக்கேன். நீனும் படிச்சிருக்க மாட்டேதானே? விடு இனி பார்த்து எழுதிக்க. எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது புது பையன் வந்திருக்காங்க. அதனால மேம் கண்டிப்பா அதை கேன்சல் பண்ணிட்டு சப்ஜெக்ட் குள்ள தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி வந்துட்டு 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் அந்த டெஸ்ட் வைப்பாங்க. அப்ப பாத்துக்கலாம். நீ சொல்றது கரெக்ட் தான், மேபி இருக்கலாம். எப்படியோ அந்த காலேஜ்ல இருந்து இந்த காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயாச்சு. முடிஞ்ச அளவுக்கு யார்ட்டையும் பேசி வச்சுக்காம இருக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா என்னோட ஐடென்டிட்டி யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை. ஹெட் மாஸ்டர் நான் சொன்னது மனசில் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது மீறினா அவருக்கு என்ன நடக்கணும் அவருக்கு தெரியும். அதை தான் இந்த மேம் கிட்டே சொல்லிப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபேவரட் டீச்சர், அவங்கள ஃபேவரட் டீச்சர், என்னோட ஃபேவரட் லிஸ்ட்லேயும் இந்த மேம் ஆட் பண்ணிட வேண்டியதான். என்னை பற்றின உண்மை இங்கே தெரியாத வரைக்கும் நான் தான் ராஜா. இந்த மேம் அங்க கொண்டு போய் உட்கார வச்சிருச்சு அந்த பையனை. விட அஸ்வினி, பிரேக் டைம்ல பார்த்து பேசிக்கலாமன்ட்ட. ரம்யா ஸ்ரீநிதியும் ஸ்கோர் பண்ண பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு முன்னாடி நம்ம முந்திரணும். சைடு பார்த்தா இந்த நிலா ஜெசிகா, இன்னொரு சைடு இந்த ரம்யா ஸ்ரீநிதி. சார், நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருது பாத்தியா? சரிம்மா பாக்கியா, நீ தான் கிளாஸ் டாப்பரு, அதனாலதான் இப்படி இருக்கு. அடுத்த செமஸ்டர்ல நீ தான் டாப்பரு. ரொம்ப பணிவான பையனா இருப்பான் போல. அமெரிக்கால படிச்சிருக்காங்க, ரொம்ப டீசென்சியோட இருக்கான். இப்படிலாம் இருந்துட்டு நம்மளோட ஏரியாவுக்கு இவன் செட் ஆவானா? செட் ஆகுமான்னு என்னன்னு தெரியல. பாவம், என்ன பண்ண போறானோ இந்த செமஸ்டர். கரெக்ட் தான், என்ன பண்ண போறானோ. ஆமா, நீ கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டுக்கு படிச்சியா? நம்மளுக்கும் படிப்புக்கு ரொம்ப தூரம் ஜெசி, அதனால நான் படிக்கல. நானும் தான். நீ படிச்சிருந்தாதான் ஆச்சரியம், ஏன்னா நீ என் ஃப்ரெண்டுல, அதனால தான் படிக்கல.